நம்ம எல்லாருமே ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாக்க அதை உறக்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த உண்மையை உலகத்துக்கு உணர்த்துவதற்கு கூட ஒரு பக்குவம் தேவை. ஏன்னா இந்த உலகம் ஒரு பொய்யை தான் உண்மைன்னு இத்தனை நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அவங்க எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒன்றுக்கு எதிராக ஒன்றை சொன்னோம்னா அது உடனடியாக ஏற்படுத்தக்கூடியது ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை, நம்மள மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் அந்த வெறுப்பு ஒரு கோபமாக மாறி நம் மீது திரும்பும். நம் சித்தாந்தத்தை தாக்க முடியாதவர்கள் நம்மையே தாக்க தொடங்கி விடுவார்கள். இதுதான் உலகம் உணர்த்துகிற உண்மை. அதனால் ஒரு உண்மையை சொல்லும்போது அது ரொம்ப பக்குவமாக மற்றவர்களுடைய மனத்தை தயார்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு தகுந்த முகாந்தரத்துடன் படிப்படியாக அதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதை செய்கிறவர்கள் தான் சக்சஸ்ஃபுல்லாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதை உடனே உறக்க சொல்லிட்டா மட்டும் போதாது, ஏற்றுக்கிற மாதிரி சொல்லணும். அவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருக்க முடியும். இக்னாஸ் செமெல்வாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஹங்கேரியன் டாக்டர். அவர் வியன்னாவில் போய் ஒர்க் பண்ணுறார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரசவத்தின் போது சைல்டு பெட் ஃபீவர் அப்படிங்கிற ஒன்று வரும். அந்த ஃபீவர் வரக்கூடிய பெண்கள் உடனடியே செத்து போயிடுவாங்க. அவங்க செத்த உடனே அவங்களுடைய உடம்பை ஆட்டோப்சி பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு ஃபஸ்ஸும் ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிக்கக்கூடிய ஒரு லிக்விடும் இருக்கும். இந்த இக்னாஸ் செமெல்வாஸ் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இது எப்படி சரி பண்ணலாம்? அவர் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணார். டாக்டருங்க பிரசவம் பார்த்தா அதிகம் பேர் சாகிறாங்க, ஆனால் மிட்வைஃப்ஸ் பிரசவம் பார்த்தா கம்மியான பேர் சாகிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக போச்சு அவருக்கு. அப்போ என்ன ஆகுதுனாக்க, ஆட்டோப்சி பண்ணுற இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணார், ஆட்டோப்சி பண்ணும்போது அந்த நைஃப் அவருடைய விரலில் பட்டுருச்சு. அவருக்கும் இந்த சைல்டு பெட் ஃபீவர் செத்து போயிட்டார். அவர் ஆட்டோப்சி பண்ணி பார்த்தா அதே மாதிரி அந்த லிக்விடு, அந்த ஃபஸ்ஸு, அதில் ஒரு ஸ்மெல்லு, இதெல்லாம் பார்த்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்னன்னா, இந்த ஆட்டோப்சி பண்ணக்கூடிய டாக்டருங்க தங்கள் கைகளை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் பிரசவத்தை பண்ணுறதுனால தான் இந்த பெண்கள் செத்து போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஹெட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. அவருக்கு பயங்கர கோபம். என்ன பண்ணுறாரு, இவருக்கு சார்பாக கொஞ்சம் பேர் இருக்காங்க, இக்னாஸ் செமெல்வாஸ்க்கு. அவருங்க சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் ஒரு லெக்சர் கொடு, நிறைய பேர்கிட்ட சொல்லு அப்படின்னா அவர் தூண்டி விடுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அவர் தூண்டி விடுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க உசுப்பி விடுறாங்க. இவர் லெக்சர்லாம் கொடுக்குறார். நாம் செய்வது தவறு, இப்படி நாம் செய்யக்கூடாது, நாம் நம்முடைய கைகளை சுத்தப்படுத்தி கொண்டு தான் பிரசவம் பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் குழந்தைகள் மட்டுமல்ல தாய்மார்களும் இறந்து போவார்கள் அப்படின்லாம் பேசுகிறார் இவர். இவர் இப்படி பேச பேச அந்த டாக்டர்ஸ் கம்யூனிட்டி என்ன ஆயிருதுன்னா இவருக்கு விரோதமாயிருது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுறாரு, அவர் அங்கேருந்து மறுபடியும் ஹங்கேரிக்கு பூடாபெஸ்டில் இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒர்க் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட எல்லாரையுமே இவர் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் டாக்டருங்களை இஷ்டப்படி அவங்களுடைய சேவையெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு திரும்ப திரும்ப ஒரு 500 பக்கத்துக்கு சொன்னதையே வளைச்சி 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 சொல்லி ஒரு பெரிய புத்தகத்தில் எல்லாரையும் அக்யூஸ் பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதிடுறார். இப்போ என்னாச்சுனாக்க அந்த புத்தகத்தை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியை அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆட்டோப்சி பண்ணுறவங்க தன்னுடைய கைகளை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்க்கணும், பிரசவம் பார்க்கணும் தாய்மார்களுக்கு, அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆப்ஸ்டட்ரீஷியன் இதை பண்ணாதான் குழந்தைகளை காப்பாற்ற முடியும், தாய்மார்களை காப்பாற்ற முடியுங்கிறது தான் அவர் கண்டுபிடிச்ச தகவல். இந்த தகவலை மிக எளிமையாக எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி பக்குவமாக அவர் சொல்ல தவறுனதுனால கடைசியில் பாப்பராக இறந்து போனார், அன்ரெக்கக்னைஸ்டாக இறந்து போனார். இது ஒரு கேஸ். இன்னொன்று, வில்லியம் ஹார்வியை பற்றி நமக்கு தெரியும். அவர் தான் ரத்த ஓட்டத்தை பற்றி, ரத்த சுழற்சியை பற்றி கண்டுபிடிச்சவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேலன்னு கிரீக்கை சார்ந்த ஒருத்தர் சொன்ன கருத்துக்களை தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ரத்தம் அப்படிங்கிறது அது லிவரில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, அது வெயின்ஸ் கேரியா பண்ணிக்கிட்டு இருக்குது, அது ஹார்ட் கன்சியூம் பண்ணிடுது, மெதுவாக தான் அது மூவ் ஆகுது, இப்படின்லாம் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ ஹார்வி என்ன பண்ணார்னா, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் உணர்ந்தார். அந்த காலத்தில் வந்து மனிதர்கள்லாம் கட் பண்ணிலாம் நம்ம பரிசோதனை பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணார், விலங்குகள்லாம் கட் பண்ணி அதை பரிசோதனை பண்ணும்போது தான் அவர் பிளட்டு வேகமாக ஓடுது அப்படிங்கிறதையும், பிளட்டை வந்து ஹார்ட் பம்ப் பண்ணுது, எந்த பாகமும் கன்சியூம் பண்ணலை, இந்த பிளட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இப்போ அவர் என்னன்னா, இங்கிலாந்தை சார்ந்த ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு, சார்லஸ் ஃபஸ்ட்டு இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறார். இப்போ அவர் இதை எப்படியாவது பக்குவமாக சொல்லணும். எப்படி சொல்கிறது? அப்போ என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஆள்றவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சார்லஸ் த ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட அப்போ பார்த்து லக்கிலி ஒரு இளைஞன் இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த விழா எலும்பு இதுலேருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு. உள்ளுக்குள்ளே கையை விட்டால் ஹார்ட்டே தெரியும். அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் தொட்டு பாருங்கன்னு சொல்லி ஹார்ட் பாருங்கள் பம்ப் பண்ணுது, பிளட்டு சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் புரிய வைக்கிறாரு. இப்போ என்னன்னா மன்னரே ஏற்றுக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு, பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகுதுன்னு ஒரு புக் எழுதுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து மன்னன் வந்து ஒரு நாட்டுக்கு முக்கியமோ அது மாதிரி உடம்புக்கு ஹார்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர்களுக்கே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து புரிய வைக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நிறைய டாக்டருங்க இது ஒத்துக்காதவங்க லெட்டர் எழுதும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பணிவாக ரொம்ப மரியாதை கொடுத்து, நீங்கள் பெரிய டாக்டரு, உண்மைதான், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான், ஆனால் இந்தந்த காரணங்களால் இது உண்மை, நான் சொல்கிறது வந்து உண்மை, இதை நீங்கள் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பணிவாக எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு உலகத்தையே அந்த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டை புரிய வச்சார். இப்போ நீங்கள் வந்து இக்னாஸ் செமெல்வாஸ் மாதிரி ஒருத்தர், அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாரு, ஆனால் யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனால் இன்னொருத்தர் யார், வில்லியம் ஹார்வி, அவர் என்ன பண்ணுறாரு, உண்மையை கண்டுபிடிச்சாரு. அவர் பண்ணது he was able to convince, correct and convert. அதனால் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக ஒரு நிறுவனத்தில் வர வேண்டும் என்றால் அனைவரையும் நம் பக்கம் ஈர்ப்பதற்கு, அவர்களுக்கு உண்மையை புரிய வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அவர்களும் உண்மைக்கு சார்பானவர்கள் என்கிற உணர்வை ஏற்படுத்தி, அவர்கள் தவறு செய்பவர்கள் என்கிற எண்ணத்தை அகற்றி, அவர்கள் ஏதோ தீங்கு இழைப்பவர்களை போன்ற குற்றச்சாட்டை எடுப்பாமல் அவர்களை ஐக்கியப்படுத்துவது அவசியம். அதைத்தான் நமக்கு இந்த இரு மேதைகளும் கற்றுத்தருகிறார்கள். நன்றி, வணக்கம்.